Hello friends, welcome back to the channel. ஸோ இன்றைக்கி வந்து டே 4 ஆஃப் லேர்னிங் கேலிஸ்தனிக்ஸ் இன் ஹோம். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்டார்டிங் வந்து காலையில் வந்து 6 மணி ஆகுது. நம்ம காலையில் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா ஸோ நைட்டு ஃபுல்லும் பாடி ஃபுல் ரெஸ்ட்டில் இருந்திருக்கும். ஸோ ஆக்டிவான ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து வார்ம் அப் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ பாடிக்கு சம்திங் தெரியும், ஏதோ ஒன்று பண்ண போகிறோம், அதனால தான் நம்ம மூமெண்ட் ஆகிறோம் அப்படின்றது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு வார்ம் அப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் பண்ணிவிட்டு ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஸ்கிப்பிங்கில் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ 100 நம்பர்ஸ் ஸ்கிப்பிங் இன்ட்டு 3 செட்ஸு. ஸோ இதுவே கொஞ்சம் நல்லா வார்ம் அப் ஆக்கி விட்டுரும் பாடியை வந்து. ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் வந்து நம்ம வந்து பைக் புஷ்அப்ஸ் வந்து பண்ணுறோம். ஸோ பைக் புஷ்அப்ஸ் பண்ணுறனால ஷோல்டருக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ஹேண்ட் ஸ்டாண்ட் ஸ்கில்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரோட பவர் வந்து ரொம்பவே முக்கியம். அதனால் இந்த ஒர்க் அவுட் வந்து பண்ணுறது நல்லது. என்னோடய முட்டி கொஞ்சம் வளையுது, பட் ஆனால் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ ஃபுல் எஃபெக்ட் வந்து நம்மளோட ஷோல்டரில் இருக்கும். லைட்டாக ஒரு பெயின் இருக்குது லெஃப்ட் ஷோல்டரில், அதனால் என்னென்னு தெரில, ஒரு மாதிரி பண்ண முடியல. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளைன் பைக் புஷ்அப்ஸில் லைட்டாக ஹோல்டு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் முடியல என்னால். ஸோ ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னா தெரில எனக்கு, பட் என்னால் வந்து அந்த ஹோல்டே பண்ண முடியல. ஃப்ராக் ஸ்டாண்டில் வருது, பட்டு இன்க்ளைனில் இருந்துட்டு அந்த பேலன்ஸோடு மெதுவாக வந்து லேண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஸோ கையும் கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் என்னால் அந்த சென்டர் மாஸ் அந்த பிடிக்க முடியல அந்த பேலன்ஸை. ஸோ அதுதான் ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லிட்டு அடுத்த ஒர்க் அவுட் வந்துட்டேன். ஸோ அடுத்த ஒர்க் அவுட் வந்து ஹெட் ஸ்டாண்டு. இது ஓரளவுக்கு நின்றுவேன், பட் ஆனால் இதுவும் இன்றைக்கி வந்து ரொம்ப சொதப்பிடுச்சு. என்னென்னு தெரில. ஆனால் அந்த லெஃப்ட் சைடு ஷோல்டரில் கொஞ்சம் பெயின் இருக்கிறனால என்னால் பேலன்ஸ் பிடிக்க முடியலையான்னு தெரில. ரொம்ப கஷ்டப்பட்டேன் இன்றைக்கி. ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தான், இங்கே பாருங்கள் எவ்வளோ அட்டம்ப்ட் போட்டு அந்த பேலன்ஸிங் கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பட் ஸ்டில் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டேன். ஓகே, டன். பட் இருந்தாலும் அது வந்து என்னென்னு தெரில, இன்றைக்கி ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடு ஆகாத மாதிரியே இருக்குது. எதனால என்னென்னு தெரில. சில நாள் அப்படி தான் இருக்கும். சம்டேஸ் வந்து ரொம்ப நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும் பண்ணுறது எல்லாமே. சில டே வந்து பார்த்திங்கன்னா முடியாது. ஸோ இருந்தாலும் விட மாட்டேன். இன்றைக்கி வந்து இந்த ஹேண்ட் ஸ்டாண்டில் இந்த ஹெட் ஸ்டாண்டை வந்து கிளியராக நம்ம வந்து பண்ணலைன்னா அது என்னமோ ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைட் ஆகாத மாதிரி இருக்கும். ஆல்ரெடி ஒரு இது ட்ரை பண்ண முடியாதனால கண்டிப்பாக இதை வந்து ஒரு கிளியராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ட்ரை பண்ணுறேன். எஸ், ஹோல்ட் பண்ணிட்டேன். ஓகே, பேலன்ஸ் இருக்குது லைட்டாக. அந்த லெஃப்ட் ஷோல்டரில் கண்டிப்பாக பெயின் இருக்குது. அதனால தான் என்னால் வந்து ஃபுல் கான்ஃபிடென்ட்டோடு என்னால் பண்ண முடியல. ஓகே, ஓரளவுக்கு ரெண்டாவது செட்டில் வந்து ஓரளவுக்கு வந்துடுச்சு, பட் ஸ்டில் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து ஃப்ராக் ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஃப்ளாக் ஸ்டாண்டில் இருந்துட்டு அப்படியே லெக்கு வந்து மேலே புஷ் பண்ண முடியுமான்னு. பட் ஆனால் ஒரு இன்ச் கூட என்னோடய எல்போலேருந்து எடுக்க முடியல என்னோடய முட்டியை. என்னன்னு தெரில. சில நாள் வந்து நல்ல பவர் இருக்கும், புஷ் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி என்னன்னு தெரில, அந்த ஒரு பெயின் இருக்கனாலையா என்னென்னு. லெஃப்ட் சைடில் எனக்கு பெயின் இருக்கா. ஸோ லெஃப்ட் சைடில் தான் ஃபுல் லோடு கொடுத்து ரைட் சைடோட லெக்கை வந்து புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த செட்டு வந்து சரி லெஃப்ட் சைடை புஷ் பண்ணி பார்ப்போம், ரைட் சைடில் ஃபுல் லோடு கொடுத்துட்டுன்னு பார்த்தேன். என்னால் முடியல. என்னால் ஃப்ராக் ஸ்டாண்ட் பண்ண முடியுது, ஆனால் அதுக்கு மேலே அந்த எல்போலேருந்து என்னோடய காலோட முட்டி கொஞ்சம் கூட நகர மாட்டேங்குது. பட் இருந்தாலும் மனசு கேட்கலை. சரி எப்படியாவது ஒன்று லைட்டாக புஷ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஆனால் ரொம்ப ட்ரை பண்ணுறேன், நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறேன், அதனால் முடியலை என்னால். என்னன்னு தெரில, இன்றைக்கி ரொம்ப ராங்காகவே போயிட்டுருக்கு. ஒரு ஒர்க் அவுட்டை கூட நம்ம வந்து சாட்டிஸ்ஃபைடாக முடிக்கலை. என்ன யோசிச்சிட்ருக்கேன், எப்படியாவது பண்ணலான்னு பார்க்குறேன். பார்ப்போம், வேறு ஏதாவது மெத்தட் வேணால் யூஸ் பண்ணி தள்ள முடியுமான்னு யோசித்து பார்க்குறேன். ஸோ ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ பவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஹோல்டு பண்ணி பார்த்தேன். ஓகே தான், இதை ஹோல்ட் பண்ண முடியுது என்னால். பட் என்னால் மேலே புஷ் பண்ணவே முடியல. அது ஒரு கான்ஃபிடென்ட்டே கிடைக்கல இன்னும். ஓகே, லாஸ்ட்டாக ஒரு அட்டெம்ப்ட் வேணால் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒரு புஷ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் முடியல. அந்த இதுலேருந்து என்னால் தூக்க முடியல. ஓகே, இன்னொரு ட்ரை பண்ணுவோம். அடுத்த ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்க்ளைனில் நின்றுட்டு
ஸோ மேலேருந்து பேலன்சிங்காட்டு மெதுவாக லேண்ட் பண்ணி பார்ப்போம் கீழே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். என்னோடய ஹேண்டோட ஃபுல் சப்போர்ட்லேயே பாடி வந்து அந்த சென்டர் ஆஃப் மாஸ் பேலன்ஸில் நிற்கிதா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இதை ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம் இந்த இதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் எனக்கு வந்து 2 இதுவும் ஒழுங்காக பண்ணாதனால ஒரு சாட்டிஸ்ஃபைடே இல்லை நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறேன்னா அப்படின்றதும் தெரில. யாராவது ப்ரோ கேலிஸ்தனிக்ஸ் பார்க்குறீங்கன்னா இப்போ கமெண்ட் பண்ணலாம் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா இதில். ஸோ நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு அந்த ஹோல்டில் ஹோல்ட் பண்ணி லெக்கை மெதுவாக கீழே இறக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணுறேன். பட் ஆனால் என்னால் சுத்தமாகவே பேலன்ஸே பிடிக்க முடியல. அதுக்கு தான் நான் வந்து அந்த புஷ்அப் பாரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி பார்க்குறேன். ஹிப்லேயும் லைட்டாக சப்போர்ட் கொடுத்து பார்த்தேன். முடியல என்னால், ஏன்னு தெரில. ஏதோ சின்ன ஒரு டெக்னிக் வந்து மிஸ்டேக்கு தான் இருக்கும், பார்ப்போம். அந்த டெக்னிக்கை ரெடி பண்ணிட்டோன்னா அது ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கு பதிலாக ஃப்ளோரில் வந்துட்டேன். ஸோ ஃப்ளோரில் இருந்துட்டு நம்ம ஹிப்பில் வந்து எல்போவோட ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டு ஸோ நிற்க பார்த்துட்டேன். ஓரளவுக்கு ஓகே இது வந்து. பட் ஆனால் ஸ்டில் பெண்ட் இருந்தாலும் ஓகேவாட்டு நின்றுடுச்சு. இனி போக போக இது வந்து ரெடி ஆகிடும். இந்த ஒர்க் அவுட்டு ஓகே தான் இந்த ஸ்கில்லு. பட் ஸ்டில் சாட்டிஸ்ஃபைடே இல்லை. ஓகே பார்ப்போம் வால் ஸ்டாண்டாவது கரெக்டாக வருதான்னு. பரவாயில்ல இது வந்து நிற்கிறேன். பட்டு ரொம்ப டைப் பண்ணுறேன். ஆனால் எனக்கு அந்த பேலன்ஸ் தான் கிடைக்க மாட்டேங்குது. ஹேண்டில் பவர் இருக்குது, பட்டு அதை எப்படி அந்த பேலன்ஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணுறதுன்றது இன்னும் ஒரு ஐடியா வரல. ஸோ அது ஸ்ட்ராங் ஐடியா வந்த பிறகு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஃப்ரீ ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட்டு ஒரு க்ரிப்புக்காக. இது பண்ணிகிட்டே இருக்கலாம் டெய்லியும். ஏன்னா அப்போ தான் ஏதாவது ஒரு சான்ஸ், ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம அந்த சென்டர் பாயிண்டில் நிற்போம். ஸோ அதுலேருந்து ஒரு நல்ல ஐடியா கிடச்சிரும். ஸோ இன்றைக்கி ஃபுல்லும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஃபெயிலியர் டே தான். எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர் தான். ஒரு சாட்டிஸ்ஃபைடே ஆகலை நான் எதுலேயுமே. ஸோ போக போக இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அது இம்ப்ரூவ் பண்ணணும். இம்ப்ரூவ் ஆகுதோ இல்லையோ கண்டிப்பாக அதில் நல்லா ஃபோக்கஸ்டாக இருந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம சேனலை பார்க்குறவங்க புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு